நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பிரவேஷிகாவில் போயம் எஸ்ஸேல இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேயான யசோதரா கா விலாப் அப்படிங்கிற போயம் எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு மற்றும் திருச்சி சிட்டி, அதாவது சென்னையை தவிர மற்ற எல்லா சிட்டிஸ்க்கும் இம்பார்ட்டண்ட்டான போயம் எஸ்ஸே. வரக்கூடிய ஆகஸ்ட் 2024 எக்ஸாமுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. யசோதரா கா விலாப், யசோதராவினுடைய துன்பம், கவி பரிச்சை. இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா, புத்தர் அவருக்கு பல குழப்பங்கள் வருது. இறப்புனா என்ன, இதுனா பிறப்புனா என்ன, ஏன் அந்த பிறக்கிறவங்க இறக்குறாங்க, ஏன் வாழ்க்கையில் துன்பம் ஏற்படுது, இன்பமாகவே இருந்தால் என்ன, இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் வந்த உடனே நம்ம தியானம் பண்ணி தான் இதற்கான விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யசோதராட்டெல்லாம் சொல்லாமல் நடுராத்திரியில் கிளம்பி போயிடுறாரு காட்டுக்கு. அந்த மாதிரி போனோன்னே யசோதரா ரொம்ப தன்னோட தோழிகிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. நான் ராஜகுலத்தை சேர்ந்த பெண் தானே, என்னிடம் சொல்லிட்டு போனால் இப்போ ஒரு போருக்கே சென்றாலும் நம்ம திலகமிட்டு அனுப்பி வைப்போமே, அந்த மாதிரி நான் இந்த மாதிரி போகிறேன்னு சொல்லியிருந்தால் நான் அனுப்பி தானே வச்சுருப்பேன், என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரே, நல்லா போயிட்டு அவர் தியானம் பண்ணட்டும், நல்லா முக்தி அடையட்டும், அதில் ஞானத்தை பெறட்டும், எல்லாமே சிறப்பாக நடக்கட்டும், பட் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரே, இப்படி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுதான் யசோதராவோட துன்பம். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யசோதரா கா விலாப், கவி பரிச்சை. யசோதரா கா விலாப் நாம கவிதா ஸ்ரீ மைதிலி சரண் குப்தா கி கவிதா ஹே. யசோதரா கா விலாப் அப்படிங்கிற கவிதை ஸ்ரீ மைதிலி சரண் குப்தருடைய கவிதை. ஆப் முக்கியத்தக ராஷ்டிர கவி கே நாம் சே பிரசித்த ஹே. இவர் முக்கியமாக தேசிய கவிஞர் அப்படிங்கிற பெயரில் புகழ்பெற்று இருக்கிறார். கவிதா பரிச்சை, கவிதா பரிச்சைனா கவிதையில் என்ன கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கு. யசோதரா புத்த கி பத்னி ஹே. யசோதரா புத்தருடைய மனைவியாக இருந்தால். சித்தார்த் முக்தி கி கோஜ்மே சலே. சித்தார்த் அதாவது புத்தர் முக்தியை தேடி சென்று விட்டார். பச்சே ராகுல் கே சோத்தே சமை. பச்சே ராகுல் தூங்குகின்ற சமயத்தில் மகள் சோடுகர் சலே கயே, பேலஸை விட்டு சென்று விட்டார். இஸ் துக்கே காரண், இந்த துக்கத்தின் காரணத்தினால் யசோதரா பிலாப்தி ஹே, துன்பப்படுகிறாள். கவிதா கா சாராம்சம், இந்த கவிதையோட விளக்கம். யசோதரா அப்னி சக்கி சே கஹ்தி ஹே கி. யசோதரா தன்னுடைய தோழியிடம் சொல்கிறாள் என்னவென்றால், மேரி பதி முக்தி கி கோஜ் மே, என்னுடைய கணவர் முக்தியை தேடி கயே ஹே, சென்றிருக்கிறார். ஜா அப்படிங்கிற அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ் தான் கயே. அதாவது ஜான்னா கோ, இங்கிலீஷ் எப்படி கோக்கு வென்ட்டுன்னு வருது, அது மாதிரி ஜாக்கு கயா கயே கயி அந்த மாதிரி மாறும். ஹிந்தியில் வென்ட்டுங்கிறது தான் இப்போ கயேன்னு கொடுத்துருக்காங்க. சென்றிருக்கிறார். மகர் பினா கிசி கோ பத்தாயே சலே கயே ஹே. ஆனால், மகர்னா ஆனால், பினா கிசி, பினானா வித்தவுட், யாரிடமுமே சொல்லாமல், பத்தாயே கயே, அதாவது பினா கிசி கோ பத்தாயே சலே கயே, யாரிடமே சொல்லாமல் சென்று விட்டார். இஸ்லியே தர்த் ஹோத்தா ஹே, அதனால் வலி ஏற்படுகிறது, அதனால தான் எனக்கு தர்துனா வலி. இந்த இடத்துல மனதில் ஏற்படக்கூடிய வலியை சொல்கிறாங்க. மேரே பதி முஜே பகுத் சாத்தே தே, என்னுடைய கணவர் என்னை மிகவும் விரும்பினார். ஃபிர்பி இருந்தும் கூட, உனுகோனே அவர், முஜே டீக் டீக் நகி பகுச்சானா, ஆனாலும் அவர் என்னை சரியாக புரிஞ்சுக்கல. ஹம் க்ஷத்ரிய குல் கி ஸ்திரியா ஹே, நாம் க்ஷத்ரிய குல் அப்படின்னா ராஜகுலத்தை சேர்ந்த பெண்கள். ஹம் அப்னே பதி கோ சஸ்திரோங் சே சஜாக்கர் யுத்தமே பேஜ் கர்த்தி ஹே, நாம் நம்மளோட கணவனை வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு அலங்கரித்து யுத்தத்திற்கே அனுப்பி வைக்கிறோம். கியா மே உன்கோ முக்தி கி கோஜ் மே நகி பேஜ்தி, என்ன நாம் அவரை முக்தியின் வழியை தேடி அனுப்பி வைக்க மாட்டோமா, என்ன நான் அனுப்பி வைக்க மாட்டேனா. மேரி தில் மே அப் ஏக் ஹி காம்னா ஹே, என்னுடைய மனதில் இப்பொழுது ஒரே விருப்பம்தான் இருக்கிறது. வே முக்தி கி கோஜ் மே ஜாயேங், அவர் முக்தியை தேடி செல்லட்டும். ஜிஸ்கி கோஜ் மே வே கயே ஹே, எதை தேடி அவர் போயிருக்காரோ, வஹ் உன்கோ மில் ஜாயே, அது அவருக்கு கிடைக்கட்டும். யஹ் சப் ஹோகா, இது எல்லாமே நடக்கட்டும். மகர் முஜ்சே கஹே பினா உன்கே ஜானே கா துக் ஹமேஷா ரஹேகா,
ஆனால் முஜ்சே என்னிடம் கஹே பினா சொல்லாமல் உன்கே ஜானே அவர் சென்ற துக்கம் ஹமேஷா ரஹேகா எப்பொழுதுமே இருக்கும். விசேஷதா கவிதா பட்கர் ஸ்வயம் ஹம் துக்கி ஹோ ஜாத்தே ஹே. இந்த கவிதையை படித்தோன்னா நமக்குமே துக்கமாக இருக்கிறது. ஸ்வயம்னா செல்ஃப், நாமே துக்கம் அடைகிறோம். யஹி கவி கி காமியாபி ஹே, இதுதான் கவிஞருடைய வெற்றி. இதுவரைக்கும் ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எஸ்ஸே கம்மிங் ஆகஸ்ட் 2024க்கு இம்பார்ட்டண்ட் எஸ்ஸேயாக இருக்குது. தமிழ்நாடு மற்றும் ட்ரிச்சி சிட்டியில் உள்ளவங்களுக்கு, சென்னையை தவிர மற்ற எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். தன்யவாத்.